அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பெரும் பாவங்கள் என்ற தலைப்புல பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள விரும்பினால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, பல உண்மை நிலவரங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், கடைசி 2 வகுப்புல தொழுகையை விடுவது எந்த அளவுக்கு பயங்கரம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். தொழுகையை விடுவது சம்பந்தமாக பல பக்கங்களுக்கு இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றும் தொழுகையை விடுவதனுடைய பாரதூரம் என்ன என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பொதுவாக ஒரு குழந்தை 7 வயதை அடைந்து விட்டால் அந்த குழந்தைக்கு தொழுகையை ஏவுவது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. 10 வயதை அடைந்ததற்கு பிறகும் அந்த குழந்தை தொழாவிட்டால் அந்த குழந்தையை அடிக்குமாறும் படுக்கையை பிரிக்குமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபூதாவுதுடைய ரிவாயத் தெளிவாக வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். ஃபைதா பலக 10 சினீன், அவர்கள் 10 வயதை அடைந்தும் தொழாவிட்டால் ஃபதுரிபூஹு அலைஹா, அதற்காக வேண்டி அவர்களை அடியுங்கள். வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜிஅ, படுக்கைகளிலே அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தொழுகை என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை கடமை. நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். குழந்தைகளுக்கும் தொழுகையை நிறைவேற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் எந்த விடயங்களை செய்வார்களோ அந்த விடயங்களை பார்த்து தான் குழந்தைகளும் கற்றுக்கொள்ளும். வீட்டிலே தாய் தந்தை தொழக்கூடியவர்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை தொழுகையை கற்றுக்கொள்ளும். தாய் தந்தைகளிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால் குழந்தை எப்படி தொழுகையை கற்றுக்கொள்ளும்? குழந்தைக்கு அடித்தும் வேலை இல்லை. அருமையானவர்களை, முதலிலே நாம் அமல்களை செய்ய வேண்டும். எம்முடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக பெற்றோர்களாகிய நாம் தான் இருக்க வேண்டும். எம்மை பார்த்து தான் அவர்கள் நல்லது கெட்டதை கற்றுக்கொள்வார்கள். பொதுவாக குழந்தைகள் கெட்ட விடயங்களையோ அல்லது நல்ல விடயங்களையோ பார்த்து தான் கற்றுக்கொள்வார்கள். நல்ல விடயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நம்முடைய பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. எனவே ஒரு வீட்டிலே தாய் தந்தை தொழும் பொழுது குழந்தையையும் சேர்த்து கொண்டு தொழுதால் அந்த குழந்தை நம்முடன் தொழும் பொழுது அது தொழுகையை மிக லேசாக கற்றுக்கொள்ளும். இதே போலத்தான் நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோம், நல்ல நல்ல விடயங்களை செய்கிறோம், ஹதீஸ்களை நாங்கள் வாசிக்கிறோமா, அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலும் அது தான் பதியும். நாங்கள் வீட்டிலே படங்களையும் பாட்டுகளையும் பார்த்து கேட்டிருந்தால் குழந்தையுடைய நாவிலிருந்து அந்த விடயங்கள் தான் தெளிவாக வரும். இன்று சிலர் கேட்கிறார்கள், அது எப்படி 7 வயதிலிருந்து குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க சொல்ல முடியும்? குழந்தை சிறியது தானே, அது எப்படி தொழும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். அந்த குழந்தைகளை தானே நீங்கள் 3-4 வயதாகும் பொழுது யூகேஜி எல்கேஜி என்ற பெயரில் பாடசாலைக்கு அனுப்புகிறீர்கள். இது உங்களுக்கு பாரமாக விளங்கவில்லையா? அருமையானவர்களே, சிலருக்கு உலக விடயங்கள் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பாரமாக விளங்காது. ஆனால் இதுவே தீனுடைய மார்க்கமுடைய விடயம் என்று வரும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் பாரதூரமான செயலாக விளங்கும். அருமையானவர்களே, இந்த தொழுகை என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்து மிக முக்கியமான ஒரு சட்டத்தை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வருகிறார்கள். வகத் இஹ்தலஃபல் உலமாஉ ரஹிமஹுமுல்லாஹ் ஃபீ ஹுக்மி தாரிக்கிஸ் ஸலா, தொழுகையை விடக்கூடியவருக்கு என்ன சட்டம் என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஃபகால மாலிக் வஷ்ஷாஃபிஈ வ அஹ்மத் ரஹிமஹுமுல்லாஹ், 3 மذஹபுகளுடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாஃபிஈ, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இவர்களிடத்தில் தாரிக்குஸ் ஸலா, தொழுகையை விடக்கூடியவன் இருக்கிறானே, யுக்தலு தர்பம் பிஸ்ஸைஃபி ஃபீ ரகபதிஹி, வாளின் மூலமாக அவனுடைய
பிடரி வெட்டப்பட்டு அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். எவ்வளவு பயங்கரமான பாரதூரமான செயல் அருமையானவர்களே. தொழுகையை விட்டால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதே போல அவர் காஃபிரா அல்லது முஸ்லிமா, அவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் இவரை நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் அடக்கம் செய்ய வேண்டுமா அல்லது அவருக்கு காஃபிருடைய சட்டம் போகுமா என்று பார்த்தால் இந்த விடயத்தில் மார்க்க அறிஞர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். இமாம் இப்ராஹிம் அன்-நஹஇ, இமாம் அய்யூப் அஸ்-சக்தியானி, அப்துல்லா பின் முபாரக், அஹ்மத் இப்னு ஹம்பல், இஸ்ஹாக் பின் ராஹுயா போன்ற முக்கியமான உலமாக்களிடத்திலே தொழுகையை விட்டவன் ஹுவ காஃபிருன், அவன் காஃபிர் என்பதாக கூறுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். முதலாவது ஹதீஸ், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகையாகும். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர, யார் இந்த தொழுகையை தொழாமல் விட்டு விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார், திட்டமாக அவர் நிராகரித்து விட்டார், காஃபிராகி விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் தொழுகை. ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் காஃபிர் தான். இந்த ஹதீஸை ஆதாரம் பிடிக்கிறார்கள். இரண்டாவது ரிவாயத், பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி தர்கு ஸலா, ஒரு மனிதருக்கும் குஃப்ர் இறை நிராகரிப்பிற்கும் நடுவில் இருக்கக்கூடியது தொழுகையை விடுவதாகும். ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால் அவன் காஃபிராகி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ்களை வைத்து அவன் காஃபிர் என்பதாக கூறுகிறார்கள். இதே போல இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு ரிவாயத்தையும் அவர்களுடைய அல் கபாயிர் என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமா, தொழுகையை விட்டவன் மறுமை நாளிலே வருவான். வஅலா வஜ்ஹிஹி ஸலாஸத்து அஸ்துரின் மக்தூபாத்தின், அவனுடைய முகத்திலே 3 வரிகள் எழுதப்பட்டிருக்கும் என்பதாக கூறுகிறார்கள். அஸ்ஸத்ருல் அவ்வல், முதலாவது வரியில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? யா முதைய ஹக்கில்லா, அல்லாஹுடைய உரிமைகளை பாழாக்கியவனே என்பதாக எழுதப்பட்டிருக்கும். இரண்டாவது அஸ்ஸத்ரு சானி, இரண்டாவது வரிகளில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? யா மஹ்சூசன் பிகதபில்லா, அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்டவனே, அல்லாஹுடைய கோபம் உனக்கு குறிப்பாக்கப்பட்டு விட்டது என்பதாக அவனுடைய முகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இதே போல அஸ்ஸத்ரு சாலிஸ், மூன்றாவது வரியில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? கமா ضيعت في الدنيا حق الله, அல்லாஹுடைய கடமைகளை இந்த உலகத்தில் நீ எப்படி வீணாக்கினாயோ இன்றைய நாள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நீ நிராசையாக்கப்பட்டு விட்டாய், இன்றைய நாள் உனக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்காது என்பதாக அவனுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இதே போல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் கொண்டு வருகிறார்கள். மறுமையுடைய நாளிலே முதலாவதாக எவருடைய முகம் கருப்பு நிறத்தில் இருக்கும் என்று சொன்னால் தாரிக்கு ஸலா, தொழுகையை விட்டவனுடைய முகம்தான் என்பதாக கூறுகிறார்கள். தொழுகையை விட்டவன் நாளை மறுமையுடைய நாளிலே அவனுடைய முகத்தில் செழிப்போ பிரகாசமோ இருக்காது, அவனுடைய முகம் கருமை நிறத்தில் இருக்கும் என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். எனவே தொழுகையை விடுவது மிக பயங்கரமான பாவம். இன்று நாங்கள் கணக்கில்லாமல் தொழுகையை உலகத்துடைய ஆதாயத்துக்காக வேண்டி விட்டு கொண்டு வருகிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். யார் உலகத்தில் பேணுதலாக இந்த 5 நேர தொழுகைகளை தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 5 விடயங்களை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறார். யார் தொழுகையை விட்டு தொழுகையை பாழாக்குகிறாரோ அவருக்கு 14 விதமான தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அது என்னென்ன விடயங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பெரும் பாவங்கள் பற்றிய பாடத்தில் தெளிவாக பார்ப்போம். தொழுகையை பேணுதலாக தொழுது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.